வேற வேற மத்தவங்க ராசி யாரு? விருச்சிக ராசி. விருச்சிக ராசியா? உங்களுக்கு என்ன ஆசை, என்ன எதிர்பார்க்குறீங்க? என்னங்க எதிர்பார்ப்பே இல்லைங்க சார். அவருடைய ஜாதகப்படி அவர் வந்து இப்போ ஒரு தனிமையோட வாழுகின்ற ஒரு குடும்பஸ்தர். ஸோ ஒரு தனிமை எண்ணத்துல இருக்கார். கடன், வழக்கு, எந்த சாமியை கும்பிட்டாலும் ரோட்ல நீங்களே ஏதாவது அசந்து தூங்கினா கூட வணக்கம் வச்சுட்டு போயிடுவாரு, சித்தர் போல இருக்குன்ட்டு. ஸோ அந்த நிலைமையில் இருக்காரு. ஸோ வண்டி வாகனம் முயற்சி பண்ணி அதில் மாட்டிக்கிட்டாரு. குடும்பத்தில் பேரண்ட்ஸுக்கு ஹெல்த் இஷ்யூ, கல்யாணமாய் சன்னியாசியாக கொஞ்ச நாளாக வாழ்ந்துட்டு இருக்காரு. மன உளைச்சல் இருக்காரு. ஆயில்ய நட்சத்திரத்தை குரு வந்து தொடர்றது நவம்பர் டிசம்பர், அது வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கும். அதன் பிறகு அவருக்கு பழகிரும், பட் நல்லா இருப்பார். பழகிருமா? பழகிருமா இல்ல ஆல்ரெடி பழகிதான் இருக்கிறேன் நான், அதனால கேட்குறேன். ஸ்பெசிஃபிக்கா வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல எதுவுமே நம்ம நிறைய விஷயத்துல வந்து நான் டிராபேக் தான் ஆயிட்டு இருக்கு எனக்கு லைஃப்ல. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா போகிற டைமில் இழுத்து திருப்பி ஜீரோவில் கொண்டு வந்து உட்கார வச்ச மாதிரி தான் இருக்குது. அது ஏன் நடந்தது, இதுக்கப்புறம் நடக்குமா, அது திருப்பி நான் பேட்சப் ஆகுமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸை விடுங்க, ஃபேமிலியிலையுமே பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்குது. அதான் சார் நான் சொன்னேன். ஸோ இந்த தனிமை வாழ்க்கை நவம்பருக்கு அப்புறம் சரியாயிடும். கவலைப்படாங்க, நவம்பருக்கு அப்புறம் மாறுங்கிறாங்க. விருச்சிக ராசி வேற யாராவது இருக்கீங்களா? கீழே கொடுங்க. நீங்க இந்த வருஷத்துல என்ன எதிர்பார்க்குறீங்க? குரு பயிற்சி பலன்ல என்ன வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை நிஜமாவே விருச்சிகம் எப்படி இருக்கும், ஏன்னா அது ரொம்ப படாத பாடு படுத்திருக்கு. ரீசெண்டாக தான் அப்பாவும் தவறுனாங்க. ஏன்னா அப்பா கூட இருக்கும் போதே ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து கூடவே இருந்தது தான். ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரும் ஆனால் வராது. எனக்கு அந்த மாதிரி தான் வரும், திடீர்னு காணாமே போயிடும். ஸோ அடுத்து எப்படி இருக்கும், பிஸ்னஸ்குள்ளே போகலாமா இல்லை அரசியலுக்குள்ளே போகலாமா? இது அரசியலா? கட்சியில் சேரலாமா? கட்சியில் சேரலாம் பண்றீங்களா? இல்லை ஆக்சுவலாக இது வரைக்கும் உண்மையாக சொல்லணும்னா ஒரு 11-12 வருஷமாக விருச்சிக ராசிக்காரங்க நல்லா இல்லை. ஆனால் இனிமே ஒரு 30 வருஷம் விருச்சிக ராசிக்காரங்க சூப்பராக இருக்க போகிறாங்க. அதுதான் உண்மை. சூப்பர்டா. ஏன்னா என்ன விஷயம், நீங்கள் எடுத்தோன்னே ஒரு கட்சி அரசியல்னு ஆரம்பிச்சிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, 8ஆம் இடத்துல குரு எப்போ இருந்தாலுமே 8ஆம் இடம் ஆயுளுக்கு கண்டம்னு சொல்லுவாங்க. அதனால வீட்டில் ஏதோ ஒரு ஆயுளுக்கு பிரச்சனை நடந்திருக்கு. இப்போ 9ஆம் இடத்துல போய் குரு உட்காந்து அதை கடாட்ச பார்வையாக பார்க்க போறார். 5ஆம் பார்வை. 5ஆம் இடம் தான் அரசியல், 5ஆம் இடம் தான் அரசாங்கம், 5ஆம் இடம் தான் பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாம் உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். யார் என்ன சொன்னாலும் கவலையே பட வேணாம். ஜூன் மாசத்துல இருந்து விருச்சிக ராசிக்காரர்கள் கொடி கட்டி பறக்க போறாங்க. அரசியலுக்குள்ள போலாமா வேணாமா? கண்டிப்பா போவீங்க. டைம் பத்தாது இனிமே. அடிக்கடி விருச்சிக ராசிக்காரங்க வாயில இருந்து டைம் இல்ல தான் வரப்போகுது. அந்த அளவுக்கு பிஸியாக போறீங்க. இதை பத்தி கவலைப்பட வேணாம். சூப்பரா இருக்கு. ஓகே.